ஜனவரி 24 புனித பிரான்சிஸ் சலேசியார் நினைவு. புனித பிரான்சிஸ் சலேசியார் ஒருமுறை அன்பின் அளவு என்பது அளவின்றி அன்பு செய்வதில் அடங்கியுள்ளது என்று கூறினார். இதை இயேசுவிடம் தான் கற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகிறார். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், இயேசு சொல்லுகிறார். ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அளவில்லாமல் அன்பு செய்ய தந்தையின் கீழ்ப்படிதலுள்ள மகனாகிய இயேசுவையே நாம் நோக்க வேண்டும். இயேசுவின் இதயத்தை உற்று பார்க்க வேண்டும். இயேசுவின் இதயம் அன்பின் மறுவடிவம். அவருடைய இதயம் நம்மேல் உள்ள பேரன்பால் குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே உலகின் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் முதலில் நம் இதயங்களை மாற்ற வேண்டும். நம் இதயங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் மட்டுமே துடிக்க வேண்டும், வேறு எதனாலும் அல்ல என்று கூறுகிறார். புனித பிரான்சிஸ் சலேசியார் திரு அவையின் மறைவல்லுனர், அதிலும் அவர் அன்பின் மறைவல்லுனர் என்று போற்றப்படுகிறார். தன்னுடைய மந்தை இன்னும் இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காகவும் காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக நூலை எழுதினார். அந்த நூலின் பெயர் தி இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப், பக்திமயமான வாழ்விற்கான அறிமுகம். இவருடைய தனித்துவமான கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் புனிதராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இதனை புனிதத்திற்கான உலகளாவிய அழைப்பு என்று குறிப்பிடுகிறது. எல்லோராலும் எந்த நிலையிலும் புனிதர்களாக வாழ முடியும் என்பது புனித பிரான்சிஸ் சலேசியாரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆயராக இருந்தபோது ஒரு தாய் 7 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தவர் புனித பிரான்சிஸ் சலேசியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆயரவர்களே, நான் நல்ல வாழ்க்கை வாழவும் புனிதமாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் மிகவும் முயற்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு 7 குழந்தைகள் இருப்பதால் என்னால் திருப்பலிக்கு ஒவ்வொரு நாளும் வர முடிவதில்லை என்று கூறுகிறார். அன்பிலும் புனிதத்திலும் வளர்வது மிகவும் நடைமுறைக்குரிய செயல்பாடுகள். அந்த அம்மையாருக்கு ஆயர் இவ்வாறு பதில் தந்தார்: ஒரு தாய் திருப்பலிக்கு செல்வதற்காக தன் அன்றாட கடமைகளை புறக்கணிக்க கூடாது. அதே போல ஒரு தாய் இவ்வுலக விஷயங்களில் மூழ்கி ஒரு கிறிஸ்தவராக தனது கடமைகளையும் புறக்கணிக்க கூடாது. எனவே ஒரு சிறந்த தாய்க்குரிய தாய்மையை வாழ்ந்து காட்டினால் நீங்கள் புனிதத்தில் வாழ்கிறீர்கள் என்று அவருக்கு எழுதினார். எனவே புனிதம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சலுகை அல்ல. எந்த வாழ்வை அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும், மாணவனாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், அலுவலராக பணிபுரிந்தாலும், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருந்தாலும், வீட்டிலே சமைக்கின்ற பெண்களாக இருந்தாலும், அவர்கள் தங்கள் கடமையை அன்போடு கடவுளுக்கு ஏற்ற முறையில் செய்கின்ற போது அவர்கள் புனிதமாக வாழ்கிறார்கள். இதைத்தான் மறைந்த திருத்தந்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். புனிதம் என்பது ஏதோ குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும்
திருத்தந்தைகளுக்கும் உரிய ஒன்று அல்ல. தன்னுடைய தாய்க்கு தாயாக அம்மம்மாவை குறிப்பிடுகிறார். அவர் மிகவும் மிகவும் ஆழமான புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கென்று சில குறைபாடுகள் இருந்தன. ஆனால் அவர் கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவே எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் புனிதமாக வாழ முடியும். அன்பை வாழ்வாக்கினால் அதுவே புனிதமான வாழ்வு. அன்பு வழியே புனிதத்திற்கான உண்மையான வழி. எனவே அன்பை நாம் அணிவோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமீன்.